ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சியில் கிரெடிட் கார்டு வாங்குறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நீங்களும் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கிரெடிட் கார்ட்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு இதுதான் நானும் வச்சுருக்கேன். இதில் ஜாயினிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ₹500 அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனுவல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ₹500 மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது ஏஎம்சி ₹500. ஓகேவா. ஸோ நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நான் பர்ஸ்னலாக அதிகமாக யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டுனா அது இது ஒன்று தான். ஏன்னா இதில் தான் நமக்கு லிமிட்டும் அதிகமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வித்தின் 50 டேஸ் 50 நாளுக்குள்ளே நம்ம ஸ்பெண்டிங் அமௌண்ட்டை எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் திருப்பி அப்படியே செட்டில் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எங்கேயும் நம்ம டக்குன்னு எமர்ஜென்சி அமௌண்ட்னா இதை எடுத்துகிட்டுவேன். சரியா. ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறது. ஓகே, அடுத்து ஸ்விக்கி ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு, அப்புறம் மணி பேக் கார்டு, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம வாங்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ எனக்கு இந்த கார்டு வேணாம், நீங்கள் வச்சுருக்க இந்த கார்டு தான் நானும் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா இந்த கார்டு சூஸ் பண்ணுற இந்த பட்டன் மட்டும்தான் வேறையே தவிர ப்ராசஸ் எல்லாம் அப்படியே அச்சு பிசடாமல் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, சூஸ் பண்ணுற இது மட்டும்தான் இருக்குமே, கார்டை தான் சூஸ் பண்ணுமே தவிர ப்ராசஸ் வேறலாம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே ப்ராசஸ் தான். ஓகேவா. அதனால் நான் இந்த கார்டு சூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி. சரி, ஓகே. இதுலேயும் ஜாயினிங் ஃபீஸ் 500, மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் ₹500 தான். அடுத்து மில்லேனியா கிரெடிட் கார்டு. ஓகேவா. இதுக்கு ஜாயினிங் ஃபீஸ் ₹1000, மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் ₹1000. இன்கம் எலிஜிபிலிட்டி இங்கேயே கொடுத்துருப்பாங்க கைஸ், பார்த்துக்குங்க. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கார்டு கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரிஜாலியா கோல்டு கிரெடிட் கார்டு, அப்புறம் இன்ஃபினியா, அடுத்து டாடா நியோட இன்ஃபினிட்டி ஹெச்டிஎஃப்சி கார்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா மேரியோட் போன்வை, அடுத்து டின்னர்ஸ் கிளப்பு. அவ்வளோதான். சரியா, இவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கார்டு வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை தெளிவாக சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துடலாம். ஓகேவா. ஸ்ட்ரெயிட்டாக இந்த பேஜுக்கே வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. இது உங்களோட பர்சனல் மொபைல் நம்பர், நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்து இந்த மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குது. ஓகேவா. வேறு நம்பர் கொடுக்க வேணாம், செகண்டரி நம்பர்லாம் கொடுக்க வேணாம், இதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பேன் டீட்டெயில்ஸும் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். பேன் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ண வேணாம் அப்படின்னா எனக்குள்ளே டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பேன் கார்டுக்கு பதிலாக. ஓகேவா. கொடுத்துட்டு கெட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். சரிங்களா. அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். ஒன்ஸ் என்ட்ரு பண்ணியாச்சு அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்களோட ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். மிடில் நேம் இருந்தால் என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. லாஸ்ட் நேம் கம்பல்சரி என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட பேன் டீட்டெயில்ஸை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட ஜெண்டரை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஜிமெயில் ஐடி ஆட் பண்ணிவிடுங்க. கம்பெனியோட நேம் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களோட கரண்ட் டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறது, உங்களோட ஒர்க்கிங் இமெயில் என்ன, உங்களோட எல்லா டீட்டெயில்ஸ், உங்களோட சேலரி ரிலேட்டட் எல்லா டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் சப்மிட் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்டர் மெயிலிங் அட்ரஸ் ஃபார் இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் உங்களோட கிரெடிட் கார்டு உங்களுக்கு போஸ்ட்டில் வரும். ஓகேவா. அது அந்த அட்ரஸுக்கு தான் வரும். நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் வரும். ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதோ ஒன்று அனுப்பி விட்றாங்க அப்படின்னா அது இந்த அட்ரஸ் தான் வரும். ஸோ அதனால் அட்ரஸை கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ இந்த அட்ரஸை கொடுத்துருங்க. அட்ரஸ் லைன் 1 2, அப்புறம் பின்கோடு, சிட்டி, ரெசிடென்ஸ் டைப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா மேனுவலாக என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கீழே சொல்லியிருக்காங்க, டு யூ வாண்ட் டு யூஸ் த சேம் அபவ் அட்ரஸ் ஆஸ் பெர்மனண்ட் அட்ரஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் பெர்மனண்ட் அட்ரஸ்னால் இதை ஓகே கொடுங்க. அதாவது உங்கள் ஆதார் கார்ட்லேயும் பேன் கார்ட்லேயும் இருக்க மாதிரி. ஓகேவா. இல்லை அப்படின்னா இதை நோ கொடுத்துட்டு அது என்ன அட்ரஸுங்கிறத மேனுவலாக என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆதாரில் இருக்க அட்ரஸில் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஓகேவா. பார்த்துக்குங்க. சூஸ் பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், இட்ஸ் பெஸ்ட் ஆஃபர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம்ல, பேன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம்ல. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு கிரெடிட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி நமக்கான கார்ட்ஸ் இங்கே காமிக்கும். சரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்டு, மணி பேக் கார்டு, டாடா நியூ கார்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்திருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன கார்டு வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் மணி பேக் கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கார்டோட டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு காமிக்குது. ஆனுவல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரினிவல் ஃபீஸும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, லக்கி யூ. ஸோ லிமிட்டட் பீரியட் ஆஃபர். ஆமாம், ஃபஸ்ட் இயர் ஃப்ரீ வேவ்ட் ஆஃப். ஓகே,
ஓகே கைஸ், இது வந்து நமக்கு வந்து ஃப்ரீ தான். ஓகேவா, ஆனுவல் ஃபீஸ் வந்து கிடையாது. அதனால் ₹0 தான். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இது ஆஃபர் போயிட்டுருக்கு போல். ஓகேவா, ஸோ கொடுத்துருவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இதையும் வந்து நம்ம செக் பண்ணிடுவோம். இதுக்கு என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து கார்டில் வந்து நமக்கு ஷோ ஆகும், நம்மளோட நேம் கார்டில் இருக்கும். அடுத்து வந்து அட்ரஸ் லைன், ஆஃபீஸ் அட்ரஸ் லைனு. ஸோ நீங்கள் ஆஃபீஸில், அதாவது சேலரிட் பர்சன், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது செல்ஃப் எம்ப்ளாய்டுனா அது உங்கள் அட்ரஸ் தான், நீங்கள் கொடுத்துக்கிறது தான். ஓகேவா, ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. இன்கம் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள், உங்களோட இன்கம் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் கேஒய்சி டீட்டெயில்ஸ்லாம் வந்து மதர்ஸ் நேமு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வீடியோ கேவிசி கெட் யூ கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஈஸி ப்ராசஸ், நோ கேவிசி டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ஆதார், உங்களோட பேன், இது 3 இருந்தால் போதும், ஈஸியாக வந்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா, ஏன்னா இது ஆன்லைன் ப்ராசஸ், வித்தின் 5 மினிட்ஸில் முடிஞ்சு போயிடும். ஆர் இல்லை எனக்கு வேணாம் இன்பர்சன் வெரிஃபிகேஷன் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே வருவாங்க. ஓகே, உங்கள் வீட்டுக்கே நீங்கள் என்ன அட்ரஸ் சொல்கிறீங்களோ அந்த அட்ரஸ்க்கே வருவாங்க. அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு நேரடியாக கேவிசி பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, இது வேணாம், எனக்கு கிட்டத்தட்ட இது வந்து வேணாம் தான். ஃபஸ்ட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணிக்க. மோஸ்ட்லி இது ஈஸியான ப்ராசஸ். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டை ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அது வேணாம். ஓகேவா, இருந்தாலும் நான் அதையே செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஷோ பண்ணுறேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஆதார் நம்பருக்கு ஓடிபி வரும், ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி வெரிஃபை கேவிசி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் நேம் காட்டும், உங்கள் அட்ரஸ் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, கண்டினியூ கொடுங்க. இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்ரி பண்ணுங்கள். அக்ரி பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இது ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா, உங்களோட லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, எனேபிள் பண்ணிக்கோங்க, கேமரா ஆக்சஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களோட நெட் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கணும், நீங்கள் கரெக்டாக இந்தியாவில் தான் இப்போ இருக்கணும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா வீடியோ கேவிசி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா காலைல 10 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே மண்டே டு சாட்டர்டே எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் வீடியோ கேவிசி கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிள் ப்ராசஸ் தான் கைஸ். உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே வந்திருக்கும், இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி முடித்த உடனே என்ன அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ஓகே கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கால் வந்து கனெக்ட் ஆகும். ஓகேவா, வீடியோ கால் வந்து கனெக்ட் ஆகும். அதில் வந்துட்டு உங்களோட நேம் கேட்பாங்க, உங்களோட ஏஜ் கேட்பாங்க, உங்களோட அட்ரஸ் கேட்பாங்க. ஏன் இதை திருப்பி கேட்குறாங்க, அதான் நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் நீங்கள் தான் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காண்டி தான். ஓகேவா, வேறு எந்த கொஸ்டினும் உங்களுக்கு வந்து இவங்க கேட்க போகிறது கிடையாது. ஸோ இது ஓகே அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிரும். அப்ரூவல் ஆனால் உங்களோட நம்பர் வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை வச்சு உங்களோட கார்டு எங்கேருந்து வந்துட்டுருக்கு, உங்கள் கார்டு உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துருச்சா, நம்ம பார்சல் எப்படி வந்து இது பண்ணுறோம் அமேசானில். ஸோ அது மாதிரி நம்மளை வந்து செக் பண்ணிக்க முடியும் நம்ம கார்டோட டீட்டெயில்ஸை. ஓகேங்களா, ஸோ நம்ம கார்டை ட்ராக் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் கைஸ். எப்படி சிம்பிளாக வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பீங்க, எவ்வளோ பேர் கிரெடிட் கார்டு வாங்கினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து வாங்கினீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் கைஸ். பாய் பாய்.